ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பூண்டு, இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகா இது எல்லாமே உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கேன். நான் குவான்டிட்டி அதிகமாக செய்ய போகிறோம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 400 கிராம் அளவுக்கு நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 250 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வரும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா வந்து ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் நமக்கு தேவைப்படக்கூடிய அதே நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய மசாலாவும் பட்டை இலை எல்லாம் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பும் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம ப்ரெஸ்ஸோடைய சீசேம் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே நம்ம 2 உருளைக்கிழங்கை தூள் சீவி நல்லா கட் பண்ணி அந்த எண்ணெயிலே வதங்க விட்டுடலாம். ஒரு 2 இனுக்கு அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 கிலோ கறியை நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதி வந்து வேக வரட்டும். நல்லா வெந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அது வேகிறதுக்கு நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்துக்கிட்டு வரும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து போட்டுட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சி மையாக எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்தோம் இல்லையா பிளேட்டில், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லாவே அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள், அதில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கொதி வரும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குழம்பு திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் குழம்பை சர்வ் பண்ணுங்கள். இட்லி ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும்.